நாயகன் வந்து சத்துவான். அவனை சாத்துன்னு சாத்தி தான் கூட்டிட்டு வந்தாங்க. அவன் செய்யற தவறுக்கு ஒரு அரசர் காவலர்கள் வந்து திருடி விட்டான் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி கூட்டிட்டு வரும்பொழுதுதான் இந்த வணிகருடைய மிகப்பெரிய வணிகருடைய மகளான பத்தரை அவளுக்கு கொஞ்சம் விவரம் பத்தல. அதனாலதான் அவனை பார்த்து இவன் ரொம்ப அழகா இருக்கான், இவன் ரொம்ப நல்ல ஆரோக்கியமானவனா இருக்கான், ஒரு வீரனா தெரிகிறான், இவனைத்தான் நான் கல்யாணம். நல்ல கருத்துக்களை பதிவு செய்து நீலகேசி அப்படியே படம் பிடித்து நமக்கு முன்னால கொண்டு வந்துட்டாங்க. நல்ல சுருக்கமா சொல்லியிருக்கிறாங்க. பாலாலயம்ங்கிற ஒரு சுடுகாடு இருந்ததா, பாலாலயம்னு ஒரு சுடுகாடு இருந்துச்சு. இந்த நீலகேசியை ஒரு தர்க்க நூல்னு சொல்றாங்க. தர்க்க நூல் அந்த பாலாலயம்ங்கிற அந்த சுடுகாடு, அந்த சுடுகாட்டுல வந்து என்ன அப்படின்னா சமுத்திரசாரங்கிற ஒரு ராஜா சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற அந்த காலத்துல என்ன செய்றாங்க, நேரா அந்த சுடுகாட்டுக்குள்ள கழுகுகள் பேய்கள் பிசாசுகள் எல்லாம் இருக்கும். அங்க பிடாரிங்கிற ஒருத்தர் என்ன செய்றாங்க போறாங்க. அங்க போய் ஆலயத்துல போய் என்ன செய்றாப்புலன்னா பழி செலுத்தணும்னு போகும் பொழுது அங்க முனிச்சந்திரன் ஒரு முனிவர் வராரு. முனிச்சந்திரன் ஒருத்தர் வராரு. அந்த முனிச்சந்திரன் வந்து இப்படி பழி செலுத்துறதெல்லாம் அது நல்ல பழக்கம் இல்ல, உயிர் கொல்லாமே தான் முக்கியம் அப்படின்னு என்ன செய்றாரு சொல்றாரு. பழி செலுத்துவாங்கன்னு சொல்லி அங்க என்ன செய்றாப்புல நீலிங்கிற பேய் வந்ததாக ஆசிரியர் சொல்றாரு. அந்த நீலிங்கிற பேய் வந்து இன்னைக்கு நமக்கு ரத்த வாடை கிடைக்கும், நமக்கு நல்ல இன்னைக்கு மாமிசம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு அந்த நீலிங்கிற பேய் வந்ததாக, பெண்ணு தான் பேயின்னு அம்மா அழகா சொன்னாங்க. அந்த அதாவது பெண்ணு தான் பேயாக வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீலிங்கிற பேய் கடைசியில போய் ஆசையா நமக்கு இறைச்சி கிடைக்கும்னு காத்திருக்கிறாங்க. ஆனா இந்த முனிச்சந்திரன் போய் என்ன செய்தாருன்னா உயிர் பாதை வாதை கூடாது, உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுத்துட்டாரு. தடுத்ததுக்கு அப்புறம் இந்த நீலிக்கு பெரிய ஏமாற்றம் ஆகிறது. இந்த நீலி என்கிற பேய் போய் முனிச்சந்திரனை போய் என்ன சொல்லி எப்படியாவது இவரை முதல்ல அடிக்கணும்னு சொல்லி கொல்லணும்னு சொல்லி போகுது. இப்ப கடைசியில அந்த முனிச்சந்திரன் ஒரு சில அறிவுரைகளை, ஆலோசனைகளை, போதனைகளை கேட்டு இந்த நீலி என்கிற பேயா இருந்த அவங்களே மனமாறி பெண்ணாக வந்து திரும்ப சமண மதத்துல சேர்ந்து என்ன செய்றாங்க. அதுக்கப்புறமாக அவங்களும் துறவி ஆனாங்கன்னு சொல்ல நல்ல கருத்தை இந்த நீலகேசிங்கிற நூல்ல மிக தெளிவாக அம்மா சொன்னாங்க. இல்ல ஐஞ்சிருங்காப்பியங்கள்ல விட எந்த விதத்திலையும் சரி ஐம்பெருங்காப்பியங்கள் மிக சிறந்தது, நான் பேச இருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது ஐம்பெருங்காப்பியங்களே வழிகாட்டுகிற நூல் என்று அருமையான நல்லாசிரியர், தேசிய நல்லாசிரியர் மதிப்புமிகு விநாயக சுந்தரி அம்மா அவர்களை நம்முடைய கரகோசையோடு அம்மா அவர்களை பேச. சஹாராவை தாண்டாத ஒட்டகமும் இசை எஃப்எம்மும் சுமந்து செல்கின்ற இந்த இலக்கிய அரங்கத்திற்கு சவுண்ட் பார்ட்டியாக இருக்கின்ற தலைவர் அவர்களையும் ஆமா ரொம்ப சந்தோஷமா இன்னும் லவுட் ஸ்பீக்கர் வரப்போகுது. அடுத்தால அதுக்கு முன்னாடி இப்ப நானும் சில கருத்துக்களை கொண்டு வந்தேன். ஆனா இவங்க போடுற அந்த அடிப்படை சண்டையை பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் நான் விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கேன். கொடுக்கணும் இல்லையா? என்னன்னா நீதிமன்றத்துக்கு இன்று விடுமுறை. நாங்க நீதிமன்றத்துக்கு வேணா விடுமுறையா இருக்கலாம், ஆனா நீதிக்கு விடுமுறை இருக்குமா? இருக்காது. அதனால நீங்க அதுல சொல்லணும். அடுத்தால பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா சூளாமணி வந்து தலைக்கு சூடுறது அப்படின்னாங்க. சூளாமணிக்கு அவங்களா தலையில சூடுற ஒரு இது வச்சுக்கிட்டாங்க. சூளாமணினாலே சூழ முடியாத மனிதன், அதை போய் நீங்க எப்படி தலைக்கு போய் சூடுவீங்க? முதல்ல ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நீலகேசியை கொண்டு வந்தாங்க. நீலகேசி வந்து சமண காப்பியம், குண்டலகேசி பௌத்த காப்பியம். பௌத்த காப்பியத்துக்கு மறுப்பாக எழுதப்பட்டதுதான் இந்த நீலகேசி. ஏன்னா 5 கேசி இருக்கு. நீலகேசி, குண்டலகேசி, பிங்களகேசி, காலகேசி, அஞ்சனகேசி, 4 கேசி இருக்கு. இதுல நீலகேசியில தான் குண்டலகேசிய பத்தியே சொல்லுதாங்க. இப்ப இவங்க என்ன சொன்னாங்க, நீலகேசியில அந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதனாலதாங்க நாங்க அதுல ஐஞ்சிருங்காப்பியத்துல கொண்டு வச்சோம். சிலப்பதிகாரத்துல பெண் இருக்கா, மணிமேகலையில பெண் முன்னாடி இருக்கா, குண்டலகேசியில பெண் முன்னாடி இருக்கா. அதனாலதான் அது 5 காப்பியங்களாக இருந்தது. நீங்க பெண்ணை கீழே தள்ளுனதுனால அது 5 காப்பியமாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லையா? இலக்கியங்களுக்கு முதல்ல நமக்கு வழிவகுத்து வே. சுவாமிநாதையர் அவர்கள் இந்த இலக்கியங்களை எல்லாம் தேடவில்லை என்றால் நம்ம உட்கார்ந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டோம், தர்க்கம் புரிஞ்சு கொண்டு இருக்க மாட்டோம். முதலில் தமிழில் தோன்றிய தர்க்க நூலே இந்த குண்டலகேசி தான். இந்த குண்டலகேசியினுடைய வரலாறு எப்படிப்பட்டது? இதனுடைய ஆசிரியர் நாதகுத்தனார். இதுல தமிழில் தோன்றிய முதல் தர்க்க நூலா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த நீலகேசி 2வது தர்க்க நூலாக வந்தது.
அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதனுடைய நாயகன் வந்து குண்டலகேசி நாயகன் வந்து சத்துவான். அவனை சாத்துன்னு சாத்தி தான் கூட்டிட்டு வந்தாங்க அவன் செய்த தவறுக்கு. ஒரு அரசர் காவலர்கள் வந்து திருடி விட்டான் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி கூட்டிட்டு வரும்பொழுதுதான் இந்த வணிகருடைய மிகப்பெரிய வணிகருடைய மகளான பத்தரை அவளுக்கு கொஞ்சம் விவரம் பத்தல. அதனாலதான் அவனை பார்த்து இவன் ரொம்ப அழகா இருக்கான், இவன் ரொம்ப நல்ல ஆரோக்கியமானவனா இருக்கா, ஒரு வீரனா தெரிகிறான், இவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அவ முடிவெடுத்துருதான். அவங்க அப்பாட்டையும் சொல்லுதான், தோழிட்டையும் சொல்லுதான். எல்லாரும் மறுப்பு சொல்றாங்க, ஏமா நீ அவன் ஒரு திருடன், அவனை போய் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு. இல்ல நான் பண்ணிதான் ஆகுவேன்னு சொல்லவும் அவருடைய தந்தையார் வந்து அரசர்கிட்ட போய் பொன் பொருள் யானை எல்லாத்தையும் கொடுத்து அவனுடைய குற்றத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து திருமணம் செய்கின்றார். அப்ப திருமணம் செய்யும்போது அவன் நல்லாதான், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, குண்டலகேசி வந்து நல்ல பொண்ணு, அவளுடைய பேர் பத்தரையா இருந்தது. அப்போ அவ வந்து கணவனை மதித்தாள், அன்பு காட்டினாள், அவனுக்கு மரியாதை செலுத்தினாள். ஆனா என்ன சில சமயங்கள்ல நம்ம பேசும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை வந்து விடும் இல்லையா? இப்ப அத திருக்குறள் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் இல்லையா? இந்த திருக்குறள்ல அவ என்ன செய்த தப்பு என்ன என்றால், அதாவது தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறலும் தீரா இடும்பை தரும் என்ற குறள் இங்க. ஏன்னா அவ தெரிவு செய்த ஆள் வந்து சரியான ஆள் இல்லை, ஆனால் அவளுக்கு தெரியவில்லை. அதனாலதான் அவளுக்கு விவரம் பத்தலைன்னு சொன்னேன். அப்போ அது கல்யாணம் ஆன பிறகு அவ என்ன சொல்லிட்டா, நீ என்ன இருந்தாலும் கள்வன் தானே என்று சொல்லிவிட்டாள். அது அவனுக்கு ஒரு தடவை இல்ல பல தடவை இதே குத்தி காட்டினாங்கன்னா ஆம்பளையால எத்தனை வரைக்கும் நீங்க என்ன பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? சொல்றேன், பல தடவை அவ சொன்னதை நீங்க பாத்தீங்களா? எல்லா நேரமும் ஒரு தடவை சொல்றதுக்குள்ள உங்களுக்கு கோவம் வந்துருது. நாங்க இங்க 10 தடவை சொல்ல. இப்போ கோவலனுக்கு அந்த மாதவி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தான்னு ஓடுனான். முதல்ல எதுக்கு வந்தான், அப்புறம் எதுக்கு ஓடனான்னு தெரியாது. ஒண்ணு சொல்ல பொறுக்க மாட்டாங்க. ஆனா இவங்க நம்ம 100 சொல்லணுமா? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவன் கோவச்சிட்டு என்ன செஞ்சான், அவனுக்கு மனசுல ஒரு வன்மம் வந்து விட்டது. எப்படியாவது இவளை நம்ம கொல்ல வேண்டும் என்று. என்ன இருந்தாலும் திருடனுடைய புத்தி அந்த மாதிரி தான் இருக்கு, அதை கொன்று திருட வேண்டும் என்பதுதான். அதனால அவளை கொல்லணும்னு முடிவு செய்து என்ன சொல்றான், நீங்க அரசர்கிட்ட இருந்து நீ என்னுடைய காப்பாத்திட்ட இல்ல, என்னுடைய தண்டனையில இருந்து நீ காப்பாத்திட்ட, அதனால நான் என்ன செய்யணும், என்னுடைய குலதெய்வத்துக்கு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், நீ வான்னு சொல்லி மலையில கூட்டிட்டு போய் அப்புறம் போய் என்ன செய்யறா, நகையெல்லாம் நீ கழட்டு அப்படி சொல்லும் போது அவளுக்கு புரியுது. ஆமா. அப்புறம் அவ என்ன செய்தா, ஒரு தந்திரம் செய்கிறாள். என்ன செய்யறா, ஐயா நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி, நான் உங்களை சுத்தி முதல்ல கும்பிட்டுக்கிறேன், அப்புறம் நீங்க என்னை தள்ளி விடுங்கன்றதா. பெண்கள் எப்பயுமே தந்திரமா தன்மா இருக்காங்க. ஆமா, உங்ககிட்ட எல்லாம் தந்திரமா இல்லைன்னா நாங்க எங்க இலக்கியம் படைக்க முடியும்? உங்ககிட்ட நான் தந்திரம், குண்டலகேசி வந்திருக்குமா? சாத்துவான் தான் இருப்பான், சத்தம் இல்லாம உட்காந்துருப்பான். குண்டலகேசி வந்து இருக்கு. அதனாலதான் உடனே அவன் என்ன செஞ்சா, சுத்தி வர்றேன்னு வந்து அவனை கீழே தள்ளி விட்டுட்டான். கீழே தள்ளி விட்ட பிறதான் அவளுக்கு தெரிகிறது இந்த உலகம் நிலை இல்லாதது. இவங்க கேட்டாங்க, புலநடக்கமே உங்களுடைய 5 பெருங்காப்பியங்களில் இல்லையா என்று. இந்த குண்டலகேசி புலநடக்கத்தை தான் சொல்லுகிறது. அதை நீங்க பதிவு செஞ்சுக்கங்க. புலநடக்கத்தை சொல்கிறது, அதுக்கப்புறம் யாக்கை நிலையாமையை சொல்லுகிறது, வாழ்க்கை நிலையாமையை சொல்லுகிறது. இத்தனை அறங்களையும் அது சொல்லுகிறது என்றால் அதுதான் மிகச்சிறந்த நூல். அதனுடைய அறங்களையுடைய இளமையினுடைய பாருங்கய்யா, பாளையாம் தன்மை செத்து, பாலனாம் தன்மை செத்து, காளையாம் தன்மை செத்து, காமுறு இளமை செத்து. இந்த அதாவது கரு உருவாகிற போது ஒரு குழந்தை, அந்த தன்மையும் செத்து விடுகிறது. பாலன் என்ற தன்மையும் செத்து விடுகின்றது. காளை என்ற இளமையான தன்மையும் செத்து விடுகின்றது. காதல் கொள்கின்ற அந்த இளைஞர் நடுப்பருவமும் செத்து விடுகின்றது. அதுக்கப்புறம் மீளும் இயல்புமா, இந்த இயல்பு மீண்டும் வருமா, மேல் வரும் மூப்புமாகி என்ன வருகின்றது, மூப்பு வருகின்றது. அந்த மூப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ல, நாளும் நாள் நாம் சாகின்றாமல் நமக்கு நாமே அழாததென்னே, தினம் செத்து கொண்டிருக்கின்றோம். முதுமை என்ற ஒன்றிலே நாம் தினம் செத்து கொண்டிருக்கின்றோமே, நமக்கு நாம் அழுகின்றோமா? யாரோ இறந்ததற்காக அழுகின்றோம், நாம் செத்துக்கொண்டே இருக்கின்றோமே அதற்காக அழுகின்றோமா என்று இந்த யாக்கை நிலையாமையை பற்றி இந்த குண்டலகேசி சொல்லுகின்றது. இதத்தானங்க அந்த நம்ம கவிஞர் பாடுகின்றார். இது கால தேவனின் கலக்கம், இதை காதல் என்பது பழக்கம், பாயில் படுத்து நோயில் வீழ்ந்தால் காதல் காணல் நீரே என்று கவிஞர் இதை பார்த்து தானே ஐயா பாடியிருக்காரு. அதனால இன்னும் என்ன சொல்கின்றது என்றால், நம்ம திருக்குறளையும் இதுல கொண்டு வரணும். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும்
பெருமை உடைத்து உலகு. இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு இல்லை. இதை திருக்குறளும் சொல்லுகின்றது. அது போக நேற்றைக்கு இருந்தாரை நாளைக்கு நாம் இருப்பார் என்று சொல்லுவதற்கு திண்ணமாகுமோ என்று நம்முடைய தாய்மான சுவாமிகளும் சொல்லுகின்றார். அதுக்கு ஒரு திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் வாளாக அறுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புலனடக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தேவையான மிகச்சிறந்த ஒழுக்கம் என்ற அறநெறியை இந்த குண்டலகேசி சொல்கின்றது. அதைத்தான் நம்ம பதிவு செய்யணும். முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஐயா, ஒழுக்கம் என்ற அறநெறியை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். இன்னொரு பாடல் குண்டலகேசியிலே 19 பாடல்கள் தான் இருக்கின்றது. ஆனால் நீங்க ஒரு பாடல் பாடுங்க. 19 பாடல்களும் மிகச்சிறந்த பாடல்களாக இருக்கின்றது. அறநெறியை சொல்லுகின்ற பாடல். இந்த இதுல உள்ள ஒரு பாடலை நம்ம குண்டலகேசி, நன்கணம் நாரும் இது என்று உடம்பு நயக்கின்றதாயின் 9 வாயில்கள் தோறும் உள்நின்று அழுக்கு சொரிய தின்பது ஓர் நாயும் இழுப்ப திசை தோறும் சீப்பில்கு போல்டின் என்ன சொல்றாங்க அவங்க. அதாவது இந்த உடம்பு எப்படி இருக்க, நல்லா வாசமாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா இதுல இருந்து என்ன வாசமும் இல்ல. இது 9 வாயில்கள் வழியாக அழுக்கு சொரிகின்ற பொழுது ஒரு நாயானது இறந்து கிடந்த உடம்பை இழுத்து, அது சும்மா இழுக்குதா, திசைதோறும் இழுத்து செல்கின்றது. அப்பொழுது அதனுடைய உடம்பில் இருந்து என்ன இன்பநல் நாற்றம் இதன்கண் எவ்வாறு யாம் மேற்கொள்ளவும், இந்த உடம்புலதான் நீ வாசனை இருக்கிறது என்று எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியும்? எனவே வன்முறை, பாலியல், இந்த வன்முறைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று இந்த குண்டலகேசியானது பதிவு செய்கின்றது ஐயா. இதுதான் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற குறளை இந்த குண்டலகேசி ஞாபகப்படுத்துகிறது. அது போக நீங்க சொன்னீங்க ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லி, இதே அந்த பாடல் தான் நம்ம கவிஞர் சொன்ன அதே பாடல்களைத்தான் 4 வரி பாடி நான் என்னுடைய உரையை முடிவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். இது ஓட்டை வீடு 9 வாசல், இதற்குள்ளே ஆசை என்ன. அப்புறம் என்னையா, இதைத்தான் இந்த குண்டலகேசியும் சொல்கிறது. குண்டலகேசியில் உள்ள இந்த வார்த்தைகளைத்தான் எடுத்து கவிஞன் தன்னுடைய பாடலாக கொடுத்திருக்கிறார். எனவே குண்டலகேசியானது, நீங்க முடிக்க சொல்றதுக்கு முன்னாடியே முடிச்சிருவேன். குண்டலகேசியானது நமக்கு தேவையான ஒழுக்கம் என்ற அறநெறியை, அதாவது புலனடக்கம், யாக்கை நிலையாமை, ஒழுக்கம் என்ற அறநெறியை நமக்கு கொடுக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.